ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அரபிக் ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு செய்யலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிடுச்சுன்னா, அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பைசஸ் போடணும். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் 2 பெப்பர் எல்லாமே போட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகுறதுல வெயிட் பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம அதில் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல், ரா ஸ்மெல்லாம் நம்ம போனதுக்கு அப்புறமாட்டு ஆனியன் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போடணும். கல் உப்பு போட்டு கொஞ்சம் அதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு அதை கொஞ்சம் நல்லா குக்காகி வரதுல வெயிட் பண்ணணும். நம்ம அது குக்கானதுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து தக்காளி போடணும். தக்காளி வந்து நம்மளுக்கு எவ்வளவு அந்த புளிப்பு சுவைக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எல்லாமே தக்காளி, உள்ளி ரெண்டுமே வந்து நல்லா வதங்கி வாரதுல வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு தேவையான மசாலாஸ் எல்லாம் நம்ம வந்து அதில் சேர்க்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, பெருஞ்சீரகம், அப்படி கொஞ்சம் காயப்பொடி போடணும். பெருங்காயப்பொடி அது போட்டால் கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி விடணும். இல்லைன்னா வந்து அதை அடி பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அது வந்து அந்த கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வாரது வரைக்கும் அதை கொஞ்சம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா அதை கிளறி விட்டுட்டு அந்த ஆயில் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே, ஏன்னா வந்து நம்ம வந்து குக்கரில் எதுக்காக பண்ணுறோன்னு சொன்னால், நம்ம ஃப்ரெஷ் சிக்கன் பண்ணுறோம். அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வந்து குக்கரில் வந்து நம்ம பண்ணுறோம். இனி கொஞ்சம் நல்லா வந்து அதை வந்து வதக்கி விடணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். தண்ணி விட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதோட ரா ஸ்மெல் எல்லாமே வந்து ஸ்பைசஸில் இருக்கிறதெல்லாம் போகணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன சின்ன பீஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை போட வேண்டியதுதான். இது வந்து ஃப்ரோசன் சிக்கன் கிடையாது, ஃப்ரெஷ் சிக்கன். அதனால வந்து இது குக் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகிடும். அதுக்காக தான் அதை வந்து நல்லா அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் சிக்கன் போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிறது அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் இப்பவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொன்னால் மஞ்சள் பூசணிக்காய். அதுதான் வந்து இங்கே அரபிஸ் வந்து மெயினாக போடுவாங்க. அவங்க வந்து பொட்டேட்டோ போடுவாங்க, பம்கின் எல்லாமே போடுவாங்க. இப்போ வந்து நம்ம அதில் வந்து மஞ்சள் பூசணி போட்டிருக்கோம். மஞ்சள் பூசணி போடும்போது அது வந்து நம்ம நார்மல் சிக்கன் பண்ணுறது வரைக்கும் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இடியப்பம் சாப்பிடலாம், ரைஸு கூட இது வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி குக் பண்ணிவிட்டு நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி சால்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவைக்கு ஏற்ற அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் நல்லபடியாக அதில் போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் போடணும். ஏன்னா சம்டைம் நம்ம வந்து குக்கர் விசில் போட்டதுக்கப்புறம் சால்ட்டெல்லாம் அந்த சிக்கனில் பிடிக்காது. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம என்ன பண்ணோம், தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அது கொதி வந்ததுக்கு அப்புறமாட்டு சால்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விசில் போட்டு மூடணும். ஓகே, இந்த குக் நான் பண்ணலை, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் தான் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
வீடியோ போடுறதுக்காக அவங்க சொன்னாங்க, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணாங்க. இப்போ சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். ஓகே, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி விசில் போட்டுக்கலாம். நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வந்து நீங்கள் விடணும். ஓகே, அதுக்கப்புறம் விசில் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி, இப்போ அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கறி லீவ்ஸ் நல்லா கம்மன்னு அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக குக்காக இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை போட்டுட்டு ஏலக்காய் பொடி போடணும். போட்டுட்டால் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செய்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செய்து பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க எல்லோரும். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாய்.